லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இப்போ ஒரு கிழக்க பார்த்து ஒரு பிளாட் வாங்குறீங்க. ஸோ அதற்கு அருகாமையில் இருக்கின்ற அமைப்புகளை பற்றி பார்ப்போம். வணக்கம் மேடம். சார், நான் இப்போ ஒரு பிளாட் வாங்கலான் இருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்ல கோவில் இருக்குன்னு சொல்றாங்க. அது எனக்கு எப்படி பொருந்துமா? வாங்கலாமா? இப்போ பாருங்க, இது ஒரு கிழக்க பார்த்து இருக்கு, ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ். அதற்கு அருகாமையில் நார்த் ஃபேசிங்ல ஒரு கோவில் இருக்கு. உங்க வீட்டில இருந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்ல கோவில் இருக்கு. எப்படி இருந்தாலும் கோவில் மேற்க பார்த்து இருக்காது. நீங்க கிழக்க பார்த்த வீடு ஒன்று கட்ட போறீங்கன்னா சாமி டைரக்டா மேற்கு பார்த்து எந்த கோவிலும் பெரிய அளவுல இருக்காது. வடக்கு கிழக்கு உங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா கிழக்க பார்த்து கோவில் வச்சிருக்கிறாங்க, அல்லது வடக்க பார்த்து கோவில் இருக்கு. நீங்க மேற்க பார்த்து ஒரு பிளாட் வாங்குறீங்க, நேர் எதிர்புறத்துல உங்களுக்கு கோவில் கிழக்க பார்த்துருக்கும். ஸோ அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவன் கோவில், பெருமாள் கோவில், முருகன் கோவில், அம்மன் கோவில், ஜாதக அமைப்புல சூரியன் அதிகாரம் பெற்றிருந்தால் சிவன் கோவிலும், புதன் அதிகாரம் பெற்றிருந்தால் பெருமாள் கோவிலும், சுக்கிரன் அதிகாரம் பெற்றிருந்தால் பெண் தெய்வ கோவிலும். ஸோ இது மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு அமையும். பிளாட்டு நீங்க வாங்குறதுங்கிறது இல்லைங்க, பிளாட்டு உங்களை வாங்கும், அந்த மனை உங்களை தேர்ந்தெடுக்கும். ஸோ அதனால நீங்க எதிர்புறத்துல கோவில் இருக்குன்னு அச்சப்பட வேண்டியதில்லை மேடம். ஸோ நீங்க வாங்குறது அதன்படி செயல்பட்டு வாங்கிக்கலாம். ஸோ அந்த மனையை உங்களை தேர்ந்தெடுக்கும். இப்போ நீங்க வாங்கிட்டீங்க, கட்டாம இருந்தீங்கன்னா கூட அதுல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய அமைப்புகள் தடைபட்டுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை உங்க ஜாதக அமைப்பு எங்ககிட்ட அனுப்பி வச்சு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த அமைப்பு இருக்கு, இந்த பிளாட் வாங்கலாமா, இது வாங்குறதுக்கு உண்டானது எங்களுக்கு இசைவா இருக்குன்னா நீங்க செயல்படலாம். வணக்கம்.